ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவரை பாடி துதித்து இம்மட்டும் நாம் அவருடைய சமூகத்தை பிரசன்னத்தை அனுபவித்தோம். பல வேளைகள் மத்தியிலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரை துதித்து பாடி இந்த தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் நிச்சயமாய தேவன் தம்மவரை அறிந்திருக்கிறார். இந்த நல்ல கூட்டங்களை ஒழுங்கு செய்த அன்பு சகோதரன் பாஸ்டர் டேவிட்டுக்காக, எல்லா திருச்சபை ஊழியர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு சின்ன பல்லவியை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Glory Jesus. ஸ்தோத்திரம் சொல்லுவோம், அப்படியே நன்றி சொல்லுவோம். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உன்னதமானவரின் உயர் மறைவேனில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிங்களால் 1000 பேர்கள் முன்பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரரே, அது ஒரு காலமும் உன்னை அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் மூடுவார். எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றோ நிலைப்பார். வானம் பூமி
ஒளிந்து கிருபையாவியானவரே. Yes Lord, glory. விசுவாசி ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே அல்லேலூயா கோரஸ் பாடி ஆராதிப்போம். அல்லேலூயா Baba, hallelujah, ra 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 ra, நன்றி ஆவியானவரே, ஜோதிகளின் பிதாவே, எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவரே, உமக்கே மகிமை. அல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஓ ஆமா. Thank you Lord. இயேசு வாழ்க. Thank you Baba. ஐயா வாழ்க. நன்றி ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், நன்றி உமக்கே நன்றி ஐயா நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, ஆவி எங்கள் அப்பா பிதாவை சொல்லுங்க. எங்கள் அப்பா பிதாவே, ஆவி இரவும் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைத்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைத்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து தகப்பனாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கே. ஆமா, அப்படியே சொல்லுங்க. உங்க இருதயம் மேல போகுது.
அவரோடு ஒன்றிக்கிறது. Yes Lord. பிதாவே அன்பான தேவா, Hallelujah, hallelujah. Thank you, Baba. நன்றி ஆவியானவரே. சொல்லுங்க சொல்லுங்க. லிமா ஷபா கதலர பாபா இமை நம சதுலுருபு பாபா. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Lord. நன்றி ஆவியானவரே. Thank you Lord. Glory is wonderful Lord. உங்க மகிமைக்கு நன்றி, உங்க பிரசன்னத்துக்கு நன்றி. இந்த நாள் எங்களுக்கு வீணாக போவதில்லை. இதனுடைய பலனை நாங்கள் காணப்போகிறோம், பலனை காணப்போகிறோம். உடைய மகிமைக்கு நன்றி. எங்கள் மத்தியில இறங்கி வந்த ஆவியானவருக்கு மகிமை. ஏஸ் நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு வைத்தேரப்பா. மாண்டு மடிந்து போகாதபடி உம்முடைய பராமரித்து எங்களை பாதுகாத்தது, உம்முடைய பிரசன்னத்தில் நிறுத்தினதே. எங்க அப்பா அம்மா செய்யாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்க. அவங்க மாற்ற முடியாத அந்த ஜென்ம சுவாபத்தை நீர் எங்களுக்கு மாற்றினீங்களே. சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா எப்பவோ மண்ணோடு மண்ணா போயிருப்பேன். இன்னைக்கு இருப்பது உங்களால, எல்லாமும் ஆண்டவரே. சொல்லுங்க நன்றி ஆவியானவரே. ஏஸ் நன்றி. மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. தகவல்யார் ஓப்பன். இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். உம்முடைய கிருபை மூடுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ஆவியானவரே. Thank you Lord. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் தானே? அவர் நல்லவரா இருக்கிறதுனால நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட வேதத்திலிருந்து சுருக்கமாய் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் அதை அப்படியே ஆமோதிக்க போகிறார், நிறைவேற்ற போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22 நாம் வாசிக்க கேட்போம். சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். எப்படி நடப்பிப்பாரா? தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார். இன்னைக்கு உலகத்துல எதுலையோ மனுஷன் தீவிரமா இருக்கிறான் இல்லையா? சம்பாதிக்கிறதுல தீவிரம், எப்படியாவது வசதி வாய்ப்புகளை அடையணும் தீவிரம், படிப்புல தீவிரமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு நாடு ஒரு காரியத்தில் தீவிரமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வரணும், இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கணும், இந்த வருஷத்துக்குள்ள இதை முடிச்சிடணும், ஃபீபா வேர்ல்டு கப் வரப்போகுதுன்னு சொல்லி கத்தார் ரொம்ப தீவிரமாக அதற்குள்ள வேலைகளெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. இங்கே தான் நம்ம இருக்கிறோம், அப்படித்தானே? சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அமைதியாக இருந்தால் எனக்கு கொட்டாய் வந்துடும், அதனால தான் உங்களை சொல்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. கிரிக்கெட்டில் 4 6 அடித்தானா அவனு விசில் அடிக்கிறானோ இல்லையோ, பார்க்குறவன் விசில் அடிக்கிறான். உங்களை விசில் அடிக்க சொல்லலை, அல்லேலூயா தான் சொல்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு காரியத்தில் தீவிரமாக இருக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் பின்பற்றுகிற தெய்வம் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இதை நான் தீவிரமாய் செயல்பட முடிவேன், தீவிரமாய் செய்து முடிப்பேன். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் இனி மௌனமாய் இல்லை, தீவிரமாய் நடப்பிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார்.
அப்படி என்றால் உன் ஜெபத்துக்கு இதுவரையும் காணாத ஒரு பலனை இன்றைக்கு நீ காண போகிறாய். பெற்றுக்கொள்ளாத ஒரு பதிலை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஆமோதித்தால் ஹல்லேலூயா சொல்லுங்கள், சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னாரு. இன்னைக்கு அந்த ஏற்ற காலத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. சரியான வேலைக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நீ உங்கள் விஷயத்திலே மௌனமாய் இருக்க போறதில்லை. 109 சங்கீதம் 2வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும், மௌனமாயிராதையும். என் விஷயத்தில் இதுவரை நான் ஏறெடுத்த ஜெபத்தில், நான் எதிர்பார்த்த காரியத்தில், வேண்டிக் கொண்ட ஜெபங்களிலே எத்தனையோ காரியங்கள் நடக்காமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் துதிக்கும் தேவனே நீ மௌனமாயிராதே. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் தாமதிப்பதில்லை. சொல்லுங்க, இனி என்ன செய்வதில்லை? எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருஷங்கள், ஒருவேளை ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம். நடக்கவில்லை, இனி அவ்வளவுதான், முடிந்து விட்டது, இனி இந்த காரியம் நிறைவேறாது, ஆல்டர்னேட் ஏதாவது ஒன்றை நாம் தேடிக்கொள்வோம். சகரியாவும் எலிசபெத்தும் அப்படித்தான். அவர்கள் திருமணம் முடிந்தவுடனே பல மாதங்கள், பல வருஷங்கள் பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. ஒவ்வொரு மாதமும் அழுதிருப்பார்கள், ஒவ்வொரு வருஷமும் ஜெபித்திருப்பார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் பண்ணின ஜெபத்தை அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவில்லை. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாரு? தீவிரமாய் ஒரு நாள் ஒரு தூதனை அனுப்பினார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை உனக்கு காலதாமதமாய் தெரியலாம், ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது. சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. சில செப்டம்பர் மாதம் நான் ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போயிருந்தேன். நம்ம ஒரு மாதிரி வருஷம் வருஷம் பரீட்சையெல்லாம் வைக்கிறது இல்லை. அங்கே வருஷத்து ஒரே ஒரு எக்ஸாம் தான், 12th எக்ஸாம் வைப்பாங்க. அதில் கிரேடு பிரிப்பாங்க. ஏ எடுத்துருச்சுன்னா 99 90 மார்க்குக்கு மேலே அவங்க அதை எய்ம் பண்ணிட்டாங்கன்னா மெடிக்கல் சீட் கிடச்சிரும். 85லேருந்து 90னா இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் அப்படியே மார்க் குறைய 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 சாதாரண கல்லூரி, அப்புறம் டிப்ளமோ கோர்ஸ், இப்படி தான் ஒதுக்கிடுவாங்க. அப்போ ஒரு மகள், ஒரு வாலிப மகள், நான் அவர்கள் வீட்டில் தங்கியிருந்தேன் சிட்னி பட்டணத்தில். அப்போ அந்த மகள் சொன்னால், எனக்கு அவ்வளவு நான் எதிர்பார்த்த மார்க் எடுக்காதனால பிசியோதெரபியா என்னை போட்டுட்டாங்க, அவ்வளோதான் என் தலையெழுத்து, நான் ரொம்ப டாக்டராக நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவள் போன முறை போகும்போது சொல்லியிருந்தா. இந்த முறை நான் அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். திடீரென்று வேலை செய்து படித்து அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அரசாங்கத்தில் வேலை கிடைத்து விட்டது. திடீரென்று அரசாங்கம் அவளை கால்ஃபார் பண்ணுகிறது, உனக்கு ஒரு மெடிக்கல் சீட் இருக்கிறது, நீ வந்து படிப்பியா? அதுக்கு ஒரு எக்ஸாம். அந்த நாளில் நான் அங்கே இருக்கிறேன். அவள் ரொம்ப பயந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டா. அவங்க எதிர்பார்த்தது மாதிரி ஒன்றுமே செய்யலை. இன்னைக்கு காலையில் அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, கர்த்தர் அற்புதமானவ. அன்னைக்கு படிச்சிருந்தா எங்களுக்கு பண வசதி இருந்திருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த மெடிக்கல் சீட்டை கொடுத்து, அரசாங்கமே என்ன செஞ்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்து படின்னு சொல்லிட்டாங்க. வர்ற ஜனவரியிலிருந்து நான் ஜாயின் பண்ணுறேன். பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சரியான நேரத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். சகரியா எலிசபெத்துக்கு ஒரு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உன் வெறுமையை மாற்ற அவரால் முடியும். உன் பற்றாக்குறையை மாற்ற அவரால் முடியும். உன் கடன் தொல்லையை மாற்ற அவரால் முடியும். ஜெபிக்க முடியாமல் முடங்கி கிடக்கிறதை அவரால் மாற்ற முடியும். 4 சுவருக்குள் இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த அவரால் முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதற்குத்தான் இந்த கூட்டம். ஏதோ நாம் ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு டைம் பாஸ்க்காக இங்க வரவில்லை. ஆண்டவர் ஒரு செய்ய போற காரியத்தை உங்களுக்கு காணும்படி, உங்களுக்கு செய்யும்படிதான் இந்த நாட்களில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வானமும் பூமி ஒளிந்தாலும் இந்த வார்த்தை ஒளிவதில்லை, அழிவதில்லை. அது அப்படியே நடக்கும். நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? மழை வரும்னா வருது. சயின்டிஸ்ட் அப்படி சொல்றாங்க, வரும், வராம போகலாம். இடியுடன் கூடிய மழையோ வராமல் போகலாம்.
நம்ம ஊர் ரேடியோலாம் அப்போ சொல்லுவாங்க, இப்போவும் டிவியில் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற அன்னைக்கு வராது, அது பலிக்காமல் போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி அல்ல, பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இன்றைக்கு அவர் செய்ய போறாரு, அவர் நடத்த போறாரு, அவர் உன் கூட இருந்து காரியங்களை செய்ய போகிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன தீவிரமா நடப்பிப்பேன்னு சொல்றாரு. இந்த வசனம் சொல்லுகிறது சின்னவன். சொல்லுங்க, சின்னவனா எப்படி சொல்லுவீங்க? அப்படி குள்ள தாவீது எப்படி ரொம்ப ஒரு 6 அடி உயரம் இருந்தானா? சொல்லுங்க, 3 அடி தான் உயரம் இருந்தான். அதனால தான் அப்பா பார்த்தா நம்ம குடும்பத்துக்கே லட்சணம் இல்லாத ஒரு ஆள், நம்ம குடும்பத்துக்கே லாய்க்கில்லாத ஆளுன்னு சொல்லி இவனுக்கு ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருந்தார் ரொம்ப நாள். என்ன வேலை தேடினார்? எல்லா பிள்ளைகளுக்கும் இராணுவத்தில் வேலை. அந்த காலம் என்னுடைய ஊர் ஒரு சின்ன கிராமம். அங்கே எங்களுக்கு விவரம் தெரிந்து விவசாயத்தை நம்பி வாழ்ந்த குடும்பங்கள். ஆகவே ஆண்களை என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 22 வயசு வந்த உடனே, அப்போ அந்த காலத்தில் இராணுவம் மிலிட்ரியில் போய் சேர்ந்துருவாங்க. வீட்டில் சேர்ந்துட்டு ஒரு வருஷம் கழித்து அவங்க ட்ரங்கு பெட்டியோடு வந்து இறங்கி எங்கள் ஊரில் இருக்கிற அந்த மாதா கோயிலில் அந்த பாட்டில் உடைப்பாங்க. பயபக்தியான்னு பார்ப்போம். விஸ்கி உடைப்பாங்க, ரம்ம உடைப்பாங்க. ரொம்ப அதுக்கு ஒரு நேர்த்தி கடை ஒரு கேண்டில் பொருத்தி வச்சுட்டு, அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம், போனால் மிலிட்ரி தாண்டா போகணும். அவனுக்கு பொண்ணு கொடுக்க 1000 பேர் காத்துக்கிட்டு இருப்பான். ஏன்? மிலிட்ரி மாப்பிள்ள. அப்புறம் நம்ம ஊரில் அப்புறம் அப்படியே வந்துச்சு, டீச்சராக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐடி ஃபீல்டு வந்துச்சு, அமெரிக்கா மாப்பிள்ளையாக வந்துச்சு. இதெல்லாம் இது ஒரு சீசன். ஆனால் என்றைக்கும் மாறாத தேவன் நம்மோடு இருக்கிறா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அமெரிக்க ஐடியை காட்டிலும் மிலிட்ரி மாப்பிள்ளையை காட்டிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பெரியவர். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு சின்ன தாவீது தான், ஆனால் அவருடைய தகப்பன் ஆடு வாங்கி விட்டான். இதை போய் மேய், காட்டில் போ. வீட்டில இருந்து விரட்டுறதுக்கு வழி அதான், அவன் கையாண்ட வழி அதுதான். ஆகவே தான் வேதனையோடு சொல்லுகிறான், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அந்த உணர்வில் அப்ப அவர் பாருங்க, நம்ம ஆண்டவர் பெரிய ஆளாக்க மாட்டவர், பணக்காரனமாக மாட்டார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொள்கிற தேவன் இன்றைக்கு சின்னவர்களை, சொல்லுங்க, மற்றவர்கள் பார்வையில சிறியவர்களாய் அற்பமான மனிதர்களாக, ஒன்றுமில்லாதவனையா, வசதி இல்லாதவனையா, சாதாரண ஒரு மனிதனையா, சாதாரண ஒரு வேலைதான் செய்கிறான். அவன் அற்பமானவன், ஆகாதவன், படிப்பறிவில்லாதவன், குவாலிஃபைடு கிடையாது. இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? சின்னவன் 1000, சொல்லுங்க, சிறியவன் பலத்த ஜாதியாக போகிறா. இன்னைக்கு நான் உங்களை சாதாரண ஒரு ஆளை பார்க்கல. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிற ஒரு மேன்மையான ஜனங்களைத்தான் நான் உங்களை பார்க்கிறேன். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நினைக்கிறான், எதற்கும் தகுதி இல்லாத ஒரு மனிதன், எதற்கும் சரியில்லாத ஒரு மனிதன் என்று நினைக்கலாம். நீ நினைக்கலாம் 10 வருஷம் அல்லது 20 வருஷம் இந்த தேசத்தில் இருந்தால்தான் என் குடும்பத்தை முன்னேற்ற முடியும் என்று. நீ போடுகிற கணக்கு அது. ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்து ஒரே நாளில் உயர்த்த அவரால் முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த காரியத்தை உனக்கு நடப்பிக்க போறார். நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? நடக்குமா? இது நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்ட சவுண்ட குறைச்சுங்க. தம் சிறகுகள், சும்மா கார்டு மட்டும் கொடுங்க போதும். அவசட்டையின் கீழ் டீல் இருக்கு, கிளம் புகவே தம். கொஞ்சம் இருங்க, ரொம்ப சீரியஸா உட்காந்துங்க. கையை கட்டி எல்லாம் தட்டி பாடுங்க. அது ஒரு ஆராதனையில் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? இவ்வளவு சீரியஸாலாம் உட்காந்து நல்ல கட்டிலாம் தட்டியில் பாடுங்க பாப்பா. சொல்லுங்க, இது ஒரு எக்ஸசைஸ் தான். சொல்லுங்க, அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஆமா, அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே.
ஆயிரம் 10,000 பேர்கள் முன்பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரரே. அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. தேவன் தாபரரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தேங்க்யூ லார்ட். ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். சின்னவன் 1000னா ஒன்னு ஒரு 1000க்கு ஒரு ஆளை ஆண்டவர் அதிபதியா மாத்தின ஒரு நிலைமை எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி தான் இருக்கும்? அந்த நிலைமை வரும், இந்த சூழ்நிலை வரும். ஆமா, அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் மாற்றுங்க. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உன்னை முன்னேற்ற அவரால் முடியும், அவரால் முடியும். சின்னவன் 1000 பழுகி பெருகுவான்னு சொன்னார். நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? இன்னைக்கு போய் சொல்லணும், நான் பெருகுவேன் பழுகுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என் நிலைமை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் வெறுமை மாறும். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உன் தேவனாகிய கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். உபாகமம் 1:10-11 சொல்லுகிறது, இப்பொழுது நீ இருக்கிறதை காட்டிலும், ஐயா இப்பொழுது நான் இருக்கிற நிலை சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, கடன் கட்ட முடியவில்லையா, குடும்பத்தை நடத்த முடியவில்லையே, எப்படி நான் வாழப் போகிறேன் என்று நினைக்கலாம். இப்பொழுது இருக்கிற நிலைமையை மாற்ற அவராலே முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் வரும். தாவீது யோசித்து பார்த்திருப்பாரா? இன்னைக்காவது ஒரு ராஜ பதவி வரும், சிங்காசனத்தில் இருப்போம், யோசித்து பார்த்திருப்பாரா? இல்ல இல்ல. அவன் நினைத்தான் காடுதான் என் கதி, இதுதான் என் வாழ்க்கை என்றுதான் நினைத்திருப்பான். ஆனா அந்த நிலையிலும் கூட மனரமியமாய் கர்த்தரை பின்பற்றினா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போவும் எங்க இருக்கும்? என் நாவில் இருக்கும். பாடினான், துதித்தான். ஆண்டவர் யாரு கேட்டாங்களே இல்லையோ, அவன் பாட்டை கர்த்தர் கேட்டா, ரசித்தார். ஆமா, நம்மெல்லாம் இது ஒரு ஆளை ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கணும், ஓட்டு போடணும், இது மனுஷன் முறை. ஆனா கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அவர் போட்ட ஒரு ஓட்டு தான் அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சிச்சு. இன்னைக்கு உனக்கு ஓட்டு போட ஒருத்தர் இருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா போட ஒருத்தர் இருக்கிறாரு. சொல்லுங்க. நீங்க பேசுறது யாரா ஆமா போட்டு ஊழ் போட்டு கேட்பாங்களா? சொல்லுங்க. 5 நிமிஷம் கேட்பான், வச்சிரு, ரொம்ப பிஸியா இருக்கிறேன். பிஸியான உலகம். யாருடைய காரியத்தையும் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஆமா, தன்னை பற்றி தான் கவலைப்படுறான். மற்றவங்களுடைய காரியங்களை சூழ்நிலையை பற்றி கவலைப்பட்டு மனதுருகிறதுக்கு இன்னைக்கு உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஆமாப்பட ஒருத்தர் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆமென்றே இருக்கிறார். ஆமாடா, அப்படியே நடக்கும் சொல்றாரு. சின்னவன் 1000 பழுகி பெருகுவான். சொல்லுங்க அல்லேலூயா. நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? உன் சூழ்நிலை மாறும், பற்றாக்குறை மாறும், பலவீனம் மாறும், போராட்டம் மாறும், அலைகழிக்கப்படுகிற வாழ்க்கை மாறும். ஆண்டவருடைய கரம் நிச்சயமாய் அதை செய்யும். கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் அதை செய்யும். சோர்ந்து போக வேண்டாம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். யோசித்து பாருங்களேன். 5 பேருக்கு நான் ஊழியம் பண்ணேன். நான் சார்ந்திருந்த திருச்சபையில் இந்த மாதிரி பைபிள்லாம் கிடையாது. அதெல்லாம் அது ஃபாதர்ஸ் தான் எடுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில தான் சினிமாவுக்கு போன இடத்துல ஒரு நண்பன் சொன்னார், இந்த பைபிளை படி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. அங்கேயே இந்த டிக்கெட் கிழிச்சு போட்டு வந்து பைபிளை வாசித்தேன். கர்த்தர் அன்றைக்கு என்னை சந்தித்தா. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிச்ச பின்னாடி எனக்கு ஒரு ஆர்வம், ஊழியம் செய்யணும். என்னது, நீ ஊழியம் செய்வன் கர்த்தர் என்கிட்ட பேசினார். அப்போ நான் சார்ந்திருந்த திருச்சபையில் அந்த கேத்தலிக் ஃபாதர்ஸ் தான். அது ஒருவேளை போகணும், அங்கே போய் நான் செமினரி போனால் என்னை எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும்போது கடைசியில் நான் இருந்த மதுரை பட்டணத்தில் நானாக ஒரு தீர்மானம் பண்ணி
ஒரு 80 வயசு 85 வயசு கிழவிமார்களை பிடிச்சு, அம்மா இயேசு உன்னை நேசிக்கிறார். யார் உன்னை நேசிக்கிறா? ஏசு பிடிச்சிட்டேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு வைக்கிறது 1 மணி நேரம். அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் பாட தெரியாது. ஏதோ எங்கே ஆரம்பிப்போம் எங்கே முடிப்போம்னு தெரியாது. 1 வருஷம் அவங்க முடிஞ்சு போன உடனே நான் ஜெபம் பண்ணிக்குவேன். ஆண்டவரே இவங்க ஆயுசுனால கூட்டி கொடும். டிக்கெட் குறைஞ்சி போச்சு, நான் ஏன் பாடலடா போயிடும், ஏன் நிலைமையில் போயிடும். 5 பேரை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு நாள் சாட்சி எழுப்பி விட்டு சாட்சி, ஆமாம் எப்படி இருக்குது பாட்டி சொல்லு அப்படின்னா, அது ஒன்று எந்திரிச்சு சொன்னிச்சு, பாவம் யார் பெற்ற பிள்ளைய சோர்ந்து போகாமல் 1 வருஷம் கத்திக்கிட்டு இருக்குது. ஐயோ பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நான் உன்னை பார்த்து பாவம் பட நீ என்ன பார்த்தே பாவம் சொல்ல, ரொம்ப அவமானம். ஆமாம், என்னடா ஊழியம் பண்ணுறோம், என்னடா வாழ்க்கை, ஒரு வெறுமையில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நிலையில தான் அழுதேன், ஏசப்பா என்ன செய்வது. ஆனால் அதற்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினார். இன்னைக்கு எத்தனையோ தேசங்களுக்கு, பல ஆயிரங்களுக்கு கர்த்தரனை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். சின்னவன் 1000 பழுகி பெருகுவார். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் செய்து முடிப்பேன், உனக்கு சொன்னதை நிறைவேற்ற மட்டும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபே, நீ கோலும் தடியுமா இந்த யோர்தானை கடந்திருக்கலாம், நாட்கள் வரும் பரிவாரத்தோடு வருவாய். ஆதியாகமம் 28:15 சொன்னார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்ற மட்டும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதென்று சொன்னார். அந்த தேவன் இன்றைக்கு உன் நிலைமையை மாற்றப் போகிறா, உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறா, உன் வெறுமையை மாற்றப் போகிறா. இனி இதுக்குள்ளதான் என் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று போட்ட எஸ்டிமேட் பல்லை கடித்து கொண்டு சமாளிக்கிற உன் நிலைமையை அவர் மாற்ற முடியும். எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் எந்த நன்மைகளையும் செய்ய போதுமானதை உங்களிடத்தில் இருக்க செய்வார். நம்புறீங்களா? அப்படித்தான் நான் இயேசுவை பின்பற்றி இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன். எனக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசு எனக்கு போதும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் கேட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொன்னா, இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்கள், இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். உங்கள் நிலைமை இந்த வருஷத்தோடு பழையன ஒளிந்து புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். புதிய வருஷம் உங்களுடைய வருஷம்தான். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் கண்கள் காணும், காதுகள் கேட்கும். அது தேவனை அறியாதவர்களுக்கோ அது மறைவாக எண்ணப்படும். நமக்கு ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் நிலைமை மாறும், என் சூழ்நிலை மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களே, உங்களுக்கு தெரியுமா என் நிலைமை மாறப்போகுது. ஆமாம், என் சூழ்நிலை மாறப்போகுது. என்ன ஆகாதுன்னு சொன்ன கல்லத்தான் ஆண்டவர் விலையேற பெற்றவராய் மாற்றப் போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் என்று மாறும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் என்று மாறும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் என்று மாறும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை குறித்து நான் இன்றைக்கு தியானித்து என்னுடைய மாத இதழுக்கு வாக்குத்தத்த செய்திகளை எழுதிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எப்படி 1000 பெருகுவான் பழுகுவான், இதை பற்றி நான் ஜெபித்து ஆவியானவர் என்னை நடத்தின சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க பிரியப்படுகிறேன். எப்படிங்க நீங்க எல்லாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும், அப்படித்தானே? சொல்லுங்களேன்.
எல்லாம் வாயை திறந்து சொன்னாதான் நடக்கும். சும்மா இப்படி இப்படிலாம் ஒன்றும் நடக்காது. வெளிப்பரமா பயங்கரமா டிக்ளேர் பண்ணணும், அறிக்கை இடணும். அல்லேலூயா சொல்லுங்க. நிலைமை மாறும். சின்னவன் எப்படி மாற போறானா சொல்லுங்க, என்னவா மாற போறான்? 1000. எப்படி 1000 மாற்றுவாரு? அதுக்கு ஆண்டவர் வேதத்தை சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். சும்மா சொல்லிட்டு ரோட்ல போறவன் வர்றவன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து பைபிளை தூக்கிட்டு ஜெபம் பண்ற. இப்ப இந்த கிறிஸ்துமஸ் வந்துடும், நியூ இயர் வந்துச்சுன்னா கூட்டம் அது பாட்டுக்கு வரும், வந்து குமிஞ்சிரும். இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படி இல்லை. ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு சில நிபந்தனைகளும் வைத்திருப்பார். எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறாரா? வாசிக்க கேட்போமே, வாசிப்போம். 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். Psalm 84 verse 10. 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே அதே தாவீது அழகாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 1000 நாளை பார்க்கிலும் ஒரே நாள் நல்லது. ஆகாமியரின் பாவிகளின் கூடாரங்களில் தங்குவதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருக்கிற ஒவ்வொரு மணி துளிகளும் மேலானது. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் அந்த சமூகத்தை தேடணும், ஆண்டவரை தேடணும், அவருடைய முகத்தை நாடுங்கள், அந்த நேரத்தை விரும்புங்கள். கர்த்தர் கிருபையால் இந்த கத்தாரில் நான் வந்து இந்த என்னுடைய அறைவில் நல்ல ஜெபம் பண்ணி ஓய்வு எடுத்து கர்த்தருடைய சமூகத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆமாம், வந்தபோது வெறுமையாக வந்தால் கூட என்னமோ 10 கோடி ரூபாய்க்கு பெரிய அதிபதி மாதிரி ஒரு அசட் இருக்கிற மாதிரி எனக்குள்ள தேவன் இருக்கிறா. ஏன்னா நம்ம அவரோடு இருக்கிற ஒவ்வொரு மணி துளிகளும் மேலான நாள், அருமையான நாள். போய் கண்ட நண்பர்களோட செல்போன்ல அவனோட இவனோட இந்த வேலை அந்த வேலை, இங்க ஊர் சுத்தி அங்க இது பண்றது காட்டிலும் ஆகாமியரின் கூடாரங்களில் தங்குவதை காட்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் மேலானது. 1ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். பாவிகளின் அந்த வசனத்தை வாசிங்கள். 1ஆம் சங்கீதத்தில் 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். வேகமா எடுத்து வாசிக்கல். கர்த்தருடைய வேதத்தில் பாவிகளில் வழியில் இல்லாதவன், மேல் வசனம் சொல்லுகிறது, பலிகாரர் கூட்டத்தில் இருக்காதவன். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஃபெலோஷிப், ஐக்கியம் இன்றைக்கு யாரோடு இருக்கிறது? எங்கே இருக்கிறது? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு 1000 மணி நேரத்தை ஒரு நிமிஷமா மாற்ற ஒன்னால முடியும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்க கேட்போமே. அங்கு வேதம் 2 Peter chapter 3 verse 8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டாம். சிலருக்கு ஒரு நாள் எப்படி போகுது? 1000 நாள். 1000 நாள். எப்பொழுது என் படுக்கை எப்பொழுது விடியுமோ என்று காத்திருக்கிற யோபு சொல்லுகிறான். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் மேல பிடிப்பு இல்லை, தாகம் இல்லை, வாஞ்சை இல்லை. அவங்க ஆலயத்துக்கு வந்தாலே ஒரே போர். இவ்வளவு நேரமா? ஏன் இவ்வளவு நேரம்? ஜெபிக்க முடியல, உட்கார்ந்திருக்க முடியல, நம்மை கட்டுப்படுத்த முடியவில்லை. மனிதனால் தன்னை அடக்கி ஒடுக்கி கட்டுப்படுத்த முடியவில்லை. எங்க பாருங்க, டிவியை திறந்தா ஆடுறான், குதிக்கிறான், அவ்வளவுதான். அம்போ, நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். முதல் 6 மணி நேரம் உபவாச ஜெபம். அங்க ஆலயத்துக்கு வர்றதே பெரிய பாடு. அந்த போதகர் சொன்னார், 6 மணி நேரம் நடத்த போறீங்களே, எத்தனை முறை நாங்கள் காஃபி கொடுக்கணும்? குளிரான இடம், பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை 6 முறை காஃபி ஃபன்னு இதெல்லாம் கொடுக்கலாமா? என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. கர்த்தர் தெளிவா சொன்னாரு, இல்லை இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறேன். ஆமா, வந்துட்டாங்க. அங்க 10 பேர் வர்றது ஒரு பெரிய காரியம். 150 பேருக்கு மேல உபவாச ஜெபத்துக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்ககிட்ட அப்படியே நயங்காட்டி இந்த முடிச்சிரும் சொல்லி ஆரம்பிச்சா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரை ஒரு ஆள் எந்திரிக்கல.
அபிஷேகம் இறங்கி விட்டது. ஏனென்றால் 1000 நாட்கள் ஒரு நாளா மாறும். நீங்கள் அபிஷேகம் பெற்றால் ஆண்டவரோடு இருக்கிற நாட்கள், மணிகள், நேரங்கள் விலையேற பெற்றதா இருக்கிறோம். நாளும் நேரமும் போறதே உனக்கு தெரியாது. ஆனால் 1000 நாள் ஒரு நாளும் ஒரு நாள் எப்படி ஆயிருமா? கர்த்தரை தேடாதவனுக்கு அது என்னவா இருக்கும்? 1000 நாளா போயிடும். இன்னைக்கு நீங்க நினைக்கிற நான் சொன்னேன், ஒரு பேங்க்ல லோன் எடுத்தா 10 வருஷம் 20 வருஷம் நாங்க கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேம் இல்லையா? எவ்வளவு தொலைக்கு இந்த இயர் கொடுது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடிரும், உங்களை கட்ட விடவே மாட்டான். ஆனா நீங்க அப்படிதான் நினைக்கலாம், இந்த இத்தனை வருஷத்துக்குள்ள கத்தார்ல இருந்துடணும், இப்படி இருக்கணும், இதை செய்யணும், இதை வாங்கணும். அது நீங்க போட்ட கணக்கு. ஆண்டவருடைய கணக்கே ரொம்ப வித்தியாசமானது. 1 1 2 2 2 4 இப்படிதான் நம்ம போடுவோம். ஆனா ஆண்டவருடைய கணக்கே ரொம்ப வித்தியாசங்க, ரொம்ப வித்தியாசம். ஒருவன் 1000 பேரையும் 2 பேரும் 10000 பேரை துரத்துவாரா? அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் நாள் பட தரித்திருந்து மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசித்து ஜெபித்து உன் குடும்பத்துக்காக, உன் வேலைக்காக, உன் வருமானத்திற்காக, உன் பலத்துக்காக, ஒவ்வொரு காரியத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தா சின்னவனை 1000 மாற்றி அவரால் முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்க கையில தான் இருக்குது. இதை விட்டுட்டு அவர் செய்வாரு, மாமியார் செய்வாங்க, என் ஒய்ஃப் வீட்டில இருந்து வரும், அந்த கம்பெனி எனக்கு உதவி செய்யும், இவங்க செய்யும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். யாரை சார்ந்திருக்கிறாய்? யார் நமக்காக மரித்தார்? யார் நமக்காக ரத்தம் சிந்தினார்? யார் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போகிறார்? எதை நம்பி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க. இந்த மணி துளிகள் தான் இந்த நேரங்கள், அதுதான் தனித்திருக்கிறது. இயேசு என்னதான் ஊழியம் பண்ணான்னு பாருங்க. இரவெல்லாம் தனித்து மலை மீது ஏறி ஜெபம் பண்றார். மார்க் 6:31 சீசர்களை தனித்திருக்கும்படி துரிதப்படுத்துற, வனாந்தரத்துக்கு போங்க, வனாந்தரத்துக்கு போ, ஜெபி. ஒரு தனித்திருக்கிற அந்த மணி துணிகள் தான் உன்னை 1000 மத்தியில கொண்டு போய் நிறுத்தும். ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக கொண்டு போய் நிறுத்தும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இதை நீங்க செய்யாம நான் 1000 பழுகுவேன் பெருகுவேன்னா இது தெரியறது இல்லை அநேகருக்கு. அப்ப இனி இந்த 2015 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2014 நீ செய்ய தவறின காரியங்களை நினைச்சிடணும். ஆண்டவர் உன்னை கொண்டு எதை செய்ய நினைச்சாரோ அதை செய்யாமல் நீங்களே அசட்டை பண்ணி அதை கால தாமதப்படுத்தி பிறகு பார்த்து கொள்ளான்னு சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து புது வருஷத்துல 1000 ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போக வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், ஆகாமியரின் கூடாரங்களில் தங்குவதை காட்டிலும் பாவிகளோடு நான் ஐக்கியம் கொள்ளுவதை காட்டிலும் தேவனோடு இருக்கிற அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒவ்வொரு மணி துளிகளும் மேலானது. நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். உங்க முகத்தை அவருக்கு காட்டுங்க, முதுகை அல்ல. இந்த ஜனங்கள் முகத்தை அல்ல முதுகை காட்டுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அவருக்கு ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். கொஞ்ச நேரம், கஷ்டம்தான், வேலை பளு, பலவீனம், சோர்வு, பல கமிட்மெண்ட், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நல்ல பாடுங்கள். என் அறையில் அப்படியே நான் பாடி அந்நிய பாஷையிலே துதித்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். தேவ பிரசனம். அதுக்கு நான் மதுரையில் இருந்தாலும் அதுக்குன்னு உபவாசித்து ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறோம். அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை ஊழியம் முடிச்சு வந்துட்டா போதும், செவ்வாய்க்கிழமை நான் தனித்து போய் இருந்துருவேன். எங்க போனாலும் சரி. இப்படி இருக்கும்போது தான் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இறங்குகிறது, பிரசன்னம் நம்ம மேல இறங்குறது. அதனால 1000 நாள் ஒரு நாளா மாறிடும். அதனாலதான் பவுல் எழுதும் போதெல்லாம் எழுதுறாரு, அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரம். யோபுக்கு அவ்வளவு பாடுபட்டான். ஆனா என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த நெருக்கத்திலும் உபத்திரத்திலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தான். மனைவி சொல்லுகிறார், தேவனை தூசித்து ஜீவனை விட உன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறாயா. கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சான், நரம்பெல்லாம் தெரியுது, சவப்பெட்டியெல்லாம் செஞ்சாச்சு, இன்னைக்கு செத்துருவாரு.
இல்ல நாளைக்கு செத்துருவாரு. இவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மீது எழுந்தருளுவார், இந்த மண்ணாகிய யோபுவின் மீது எழுந்தருளுவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். என்னையா என்னென்னமோ சொல்றாரு. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 19:25 சொல்றாரு, யோபு 23:10 சொல்றாரு, யோபு 29:3 சொல்றாரு, அவர் கர்த்தருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இன்னைக்கு இருளை கடக்கிறதுக்கு நமக்கு ஒரு லைட் வேணும் இல்லையா? திடீர்னு லைட் ஆப்ரேஷன் என்ன ஆயிரும்? தமிழ்நாட்டில் அப்பப்போ பவர் கட் வந்துடும். இப்போதான் ஜெபம் பண்ணி அதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். வேறு பரிசுத்தமாக இருந்தாலும் மரம் நல்லா இருக்கும். ஆமாம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வர்ற வருஷத்தில் இனி உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவருடைய அந்தரங்கங்களை நான் வெளியே கொண்டு வருவேன். தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போதான் ஜெபம் பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம காண போகிறோம். அப்போ என்ன செய்யணும்? யோபு அப்படி சொல்லுகிறான். இதற்கு பிறகு யோபு எத்தனை நாள் வாழ்ந்திருப்பான்? யோபு 42:16 சொல்லுகிறது, இதற்கு பிறகு யோபு 140 வருஷம் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்தான். ஏன்? கர்த்தருடைய சமூகம். சொல்லுங்க, தேவனுடைய சமூகம். நீங்கள் படுத்திருந்தாலும் நீங்கள் அவரோடு தான் இருப்பீங்க. நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆகவே இந்த ஒவ்வொரு நிமிடங்களும் மணித்துளிகளும் நீங்கள் அவர் பாதத்தில் செலவழிக்கணும். எதுக்கு நம்ம போய் வீணா அரட்டடிச்சு ஏன் ஊர் சுற்றி, எதுக்கு அந்த காரியம் இங்கே போய் அங்கே போய்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மணிகளும் உங்களை மேன்மையுள்ளவர்களாய் மாற்றிவிடும். அப்பதான் அந்த வார்த்தை பலிக்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? இல்லை இவர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஒன்றும் நடக்கலையே, என்ன ஆளை கூப்பிட்டு கேளு, என்ன ஆச்சு ஏதாச்சு? ஆமாம், வசனம் இதெல்லாம் சொல்லியிருக்குது. அதை சுதந்திரிக்கிறது, உரிமையாக்கி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். இல்லைன்னா அவங்களால சூழ்நிலை எப்படி வரும்னு தெரியாது, பிரச்சனை எப்படி வரும்னு தெரியாது. ஊழியத்துக்காக ஜெபிக்கணும், ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கணும், பிரயாணத்துக்காக ஜெபிக்கணும், சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். இல்லை அவனால நமக்கு பிரச்சனை வரும். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வருகிறது. சரி, அப்படி ஜெபம் பண்ணிட்டா என்ன நடக்குமா? வாசிக்க கேட்போமே. அப்படி நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், 1000 மடங்கு எப்படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரா? வாசியுங்களே. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. யாத்திராகமத்தின் புத்தகம் 20:6 எடுத்து வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு, சொல்லுங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அன்பு கூர்ந்தா என்ன செய்வீங்க? மரியாள் போய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்துட்டா இல்லையா? கற்பனைன்றது என்னது? கட்டளைகள். கற்பனைன்றது என்னது? வேத வசனங்கள். சொல்லுங்க, இதுதான் நம்முடைய தியானமா இருக்கு. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டால் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். யோவான் 15:11 இயேசு சொல்றாரு, என் கற்பனை என்பது என்ன? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்கிற அன்பு கூறுகிறவனுக்கு எத்தனை தலைமுறையா? சத்தமா சொல்லுங்க. இனி வர்ற உங்க சந்ததி மேல பூரா தேவனுடைய நன்மை இறங்கும். சொல்லுங்க, கிருபை இறங்கும். கர்த்தருடைய வீட்டிலே ஏதோ ஒரு நாள் ஒரு வருஷம் வந்துட்டு அப்புறம் பின்வாங்கி போன அப்படி இல்லை. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போகிறோம். சொல்லுங்கள், அல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுவே. 1000 தலைமுறைய அப்படியே தயவும் இரக்கம் செய்கிற தேவன். தயவு செய்கிற தேவன், இரக்கம் செய்கிற தேவன். அந்த தயவை உங்களை விட்டு எடுக்க மாட்டார். கிருபையை உங்களை விட்டு எடுக்க மாட்டார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும். விலகுவதே இல்லை. அந்த கிருபையில தான் வண்டி ஓடும். சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம சம்பாத்தியத்தினால ஓடாது, கிருபையில ஓடும்.
கிருபையில் ஓடும். அந்த தயவும் இன்னைக்கு உங்க சந்ததியை தொடரப்போகுது. உன் பிள்ளைங்க ஜெபிக்காம இருக்கலாம், அல்லது கணவன் ஜெபிக்கலாம், மனைவி ஜெபிக்காமல் இருக்கலாம், மனைவி ஜெபிக்கலாம், கணவன் ஜெபிக்காம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மேல ஆண்டவர் வைத்த அன்பு அந்த தலைமுறைகளை அப்படியே மாற்றிவிடும். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்பது போல அந்த இருதயங்களை திருப்பிடுவாரு. மாற்றம் வரும், குடும்பத்தில் மாற்றம் வரும், சொந்தங்களில் மாற்றம் வரும். இப்போ உன்னை உதாசீனப்படுத்தினவங்க வருவாங்க, வைத்த வழினா உன்னை தான் தேடுவாங்க, பிரச்சனை என்றால் உன்னைத்தான் தேடுவார்கள். ஆண்டவர் இப்படித்தான் ஆசீர்வதிக்க போறாரு. இனி வர்ற நாட்களில் தேவனுடைய தயவு உன்னை தொடரும், கிருபை தொடரும், இரக்கம் தொடரும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இயேசு வனாந்தரத்தில் போய் பிரசங்கம் பண்றாரு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை நாள்? 3 நாள் பிரசங்கம் பண்றார். ஒரு நாளே நமக்கு தாங்காது. ஒரு 2 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கணும், எப்படி இருக்கும்? எத்தனை நாளிலேயே சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? எவ்வளோ நேரம் உங்களை இது பண்ண, அதுக்கு மேலே உட்கார முடிஞ்சா பிள்ளைகள் அழுகும். பிள்ளைகள் அழுகட்டும், நம்மளாவது கிள்ளி விட்டுருவோம். ஆமாம், எப்படியாவது வெளியே போகணும். என்னென்ன பாடுபட வேண்டியிருக்கு. நாங்கள் உங்களை உட்கார வைக்கிறதுக்கு என்னென்ன மீட்டிங் இருக்குது, பேரின்ப பெருவிழா, வா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், என்னென்ன சொல்லி பார்த்தாலும் சிலது அசையாது. ஆனால் இயேசு பாருங்க, வனாந்தரத்தில் தான். நான் எருசலேம் போயிருந்த அந்த ஆலயத்தில் அதை வனாந்தரம் அந்த கலிலேயாவில் இருக்குது, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டரு. எருசலேமில் ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆள் போய் பண்ணால் 1000 பேர் அங்கே சேர்ந்து பாடுறது மாதிரி எக்கோ இருக்கும். ஏனென்றால் அந்த வனாந்தரத்தில் பேசும்போது அவ்வளவு சத்தமா. அப்ப ஏறக்குறைய திரளான கூட்டங்கள் 3 நாள் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை அப்படியே அனுப்பிட்டா வழியில என்ன செய்வாங்க? சோர்ந்து போவாங்க, பலவீனப்பட்டுருவாங்க. இவர்களுக்கு உணவு கூட. பேதுரு எந்திரிச்சு போறாரு, ஓடுறதும் வர்றதும். ஆண்டவரே டைம் ஆச்சு, டீ கடை கூட இல்லைல்ல, தெரியுமில்ல. அப்படியே எட்டி பார்த்து இவரும் சிக்னல்லாம் கொடுத்து பார்க்குறாரு, ஒன்றும் பழிக்கல. அங்கே இயேசு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு சொன்னார், பேதுரு போய் கிட்ட சொல்கிறாரு, அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், பதார்த்தங்களை பார்த்து கொள்ளும்படி அனுப்பிவிடு, நம்ம இருக்கிற இடம் வனாந்தரம். அப்போ இயேசு திடீர்னு திருப்பிட்டாரு, அவங்க போக வேண்டியதில் நீங்களே உணவு கொடுங்கள். என்னடா பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஆண்டவர் மதிமயங்கிட்டாரோ? என்ன ஆயிடுச்சு? இவருக்கு நல்லா தானே இருந்தார். ஆமாம், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிலிப்பு ஓடியான்ட்டார். இங்கே ஒரு சிறு பையனோட 5 அப்பம் 2 மீன் இருக்குது. இது எப்படி அவருக்கு தெரிஞ்சுன்னு எனக்கே தெரியலை. இவர் ஆண்டவரோடு தானே உட்கார்ந்துருந்தார். யோசித்து பாருங்க. இப்போ இங்கே மூப்பரும் 5 பேர்னா இங்கே உட்கார வச்சுருக்கோம். அங்கே ஒருத்தன்ட்டு 5 அப்பம் 2 மீன் இருக்குது, எப்படி தெரியும்? ஒன்று மோப்பம் பார்த்தாரா, இல்லை யாரையும் சிஐடி மாதிரி வச்சுருந்தாரா? எப்படியோ ஆள் கண்டுபிடிச்சிட்டான். அவர் சொல்லியிருப்பார், பிலிப்பு எங்கேயோ பாத்ரூம் போகிற இடத்துல, தம்பி அம்மா கொடுத்து விட்டதை பத்திரமா வச்சுரு, அங்கிள் வருவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த அம்மா ரொம்ப கெட்டிக்கார அம்மா. அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஏசுனார் 1/2 மணி நேரம் தான் சொல்லுவார். 3 நாள் ஆகி போச்சுன்னா என்ன செய்யும்? பட்னியாக போயிடாத. போகும்போது 5 அப்பம் 2 மீன் எடுத்துட்டு போய் பிரசங்கம் பண்ணால் இந்த 5 அப்பத்தை இயேசு ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறா. சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற 5 அப்பம் 2 மீன் தான். இந்த மாதம்தான் குடும்பத்தை ஓட்ட முடியும், இந்த வருஷம்தான் சமாளிக்க முடியும். பிள்ளைங்க வீட்டு வாடகை ஏற்ற போகிறாங்களாம் கத்தாரில். ஃபீபா வேர்ல்டு கப் நமக்கு ஏற்றிக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஒருத்தன் சொன்னா, பிரதர் கார் வாங்கிட்டேன் பிரதர், பெட்ரோல் விலை ஏறிட்டாரு. காரை கொடுத்தவர் பெட்ரோலுக்கு வேண்டிய தேவையை சந்திப்பார், வீட்டை கொடுத்தவருக்கு வாடகைக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். பெரிய பர்வதம் ஏமாத்திரம் சொல்லுங்க. அப்ப பிலிப்பு போய் அவனை அறிமுகப்படுத்தி இயேசு அந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டாரு. 5000 ஆண்களாம். எத்தனை ஆண்கள்? பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டது போக 12 கூட மிகுதி எடுத்தாங்களாம். ஒரு சரித்திர புத்தகத்தில் வாசித்தேன், அந்த சிறு பையனுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்சு. அவன் தான் 12 கூட வச்சிருந்தானா. இதை கொண்டு போய் ஏசுனார் கொடுத்தா இது பழுகும், பெருகும். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவர் பழுக பண்ண போறாரு.
உன்கிட்ட இருக்கிறதான் பெருக பண்ண போகிறாரு. இல்லாத ஒண்ணு ஆண்டவர் இருக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு உன்னை கொண்டே காரியத்தை செய்ய போகிறா. நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுவேனாரு. இன்றைக்கு நீயும் உன் குடும்பத்தாரும் இன்னைக்கு போதுமான ஆசீர்வாதத்தோடு வாழ அவர் சின்னமனை 1000 மாற்றுவா. நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? நடக்குமா? கர்த்தர் கூட இருக்கிறாரு. பயப்படாதீங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்க. மாம்சம் அப்பப்போ வரும், சிந்தனையில் அப்பப்போ ஆவி சாத்தான் வந்து போராடுவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாருன்னா எப்பவுமே உற்சாகம் உள்ள ஆவி வரும். நம்மளை அனல் மூட்டிகிட்டே இருப்பாரு. சூழ்நிலையை பார்க்காத, போராட்டம் பார்க்காத, நான் இவைகளை கடந்து போகும்படி உதவி செய்வேன். சொல்லுங்க, கடந்து போகும்படி உதவி செய்வேன். நம்ம வேலை அவரை சார்ந்து இருக்கணும். சூழ்நிலை வந்துட்டோன்னு பதறக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பார்த்து பயப்படுறாங்க. பின்னாடி பார்வோன் துரத்துறான், முன்னாடி செங்கடல் இருக்குது. செங்கடல்ல போறது பிரச்சனை இல்லை. அதாவது 10 கிலோ அள்ளிட்டு வந்திருக்குது. தங்கம் வெள்ளிலாம் கட்டிட்டு இதை வச்சு நான் கற்பனை பண்ணியிருந்தேன், ஒரு எஸ்டேட் வாங்கிடலாம். இப்போ இது முங்கி போச்சுன்னா என்ன செய்வது? அது ஒரு கவலை. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. சொல்லுங்க, நீங்க சும்மா இருந்தே என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. சும்மா இருக்கக்கூடிய இடம் அதுதான். மற்ற நேரம் சும்மா இருக்க முடியாது. செல்போன் உயிரை வாங்கிட்டு இருக்கோம். தட்டு பாரு. ஆமா, சாத்தான் பயங்கரமா ஆக்கிபேர் பண்ணி வச்சுட்டான். உங்க ஹார்ட் டிஸ்கே மேக்சிமம் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. தேவ பிரசனத்துக்கு 1% கூட இடம் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு அதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஜெபம் பண்ற நேரத்தில் ஆஃப் பண்ணி வைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரோட பெரிய ஆள் யார் உனக்கு இருக்கிறார்? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனப்படுத்துகிறேன் நான் கனஈனப்படுத்துவேன். நம்ம கொடுக்கிற மரியாதை தான் ஆண்டவரை ஹானர் பண்ண தெரியுங்க. அப்ப நம்ம நிலைமை மாறும். தாவீது அதை செய்தான். எத்தனை சூழ்நிலைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். அவ்வளவு பிரச்சனையிலும் கர்த்தரை நான் கண் முன்பு வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். ஆமா, சோர்ந்து போகாதிருங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுவேன்னு சொன்னாரு. அடுத்து 91ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்களே. 91ஆம் சங்கீதம் 7ஐ வாசிக்க கேட்போம். உன் பக்கத்தில் எத்தனை பேரா? 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 16 பேரும் திரண்டு வந்தாலும் அதுக்கு நீ பயப்படாத. சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனை வராமல்ல, வரும். இயேசுநாதருக்கே பிரச்சனை இருந்துச்சு. போஜன பிரியன்னாங்க இல்லையா? பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க, கல்லெறிந்தார்கள். இன்னைக்கு உனக்கு ஒரு ஆள் ஒரு பிரச்சனை பண்ணிட்டா ஐயோ ஒரே கவலை, ராத்திரியும் பகலும் அதான் நினைவு. தூங்க முடியல பிரதர், பிரஷர் கூடுது, இப்படிலாம் இருக்கிறோம். ஒன்னை நினைக்காத, கர்த்தரை நினை, அதுதான் ஜெபம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆராதனை என்பது என்ன? ஜெபம் என்பது என்ன? உங்களை மறந்து கர்த்தர் நினைச்சிங்கன்னா நீங்க அவரோட ஐக்கியமாயிருவீங்க. அந்நிய பாஷை தன்னால வந்துடும். இவன் பார்த்துருவானோ அவன் பார்த்துருவானு பார்த்தீங்கன்னா போச்சு. நீங்க கர்த்தரை கண் முன்னாடி வைக்கிறது தான் உங்களெல்லாம் பாட வைக்கிறோம், அதுக்கு தான் தட்டுறோம், அதுக்கு தான் கொட்டுறோம், அதுக்கு தான் கீ கொடுக்குறோம். அப்ப என்ன செய்ய? நீங்க அவரோட ஒன்றிக்கணும். உன் பக்கத்தில் 1000 வரட்டும், 1000 பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், உன் வேலையில நெருக்கடி வரட்டும், உன்னை பாரு, நான் இந்த மாசத்துல உன்னை என்ன செய்யறேன் பாரு, இப்போ டிக்கெட் போட்டு அனுப்ப போறேன் பாரு, உன் விசா முடிச்சு அனுப்ப போறேன் பாரு, 2 வருஷம் உள்ள வர முடியாம பண்ணுவேன் பாரு, 1000 சொல்லட்டும் 10,000 சொல்லட்டும், அதை கேன்சல் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னைக்கு சவால் விட்டு போன மனிதன் நாளைக்கு வந்து சொல்லுவான், இல்ல இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், இந்த ஆளு இந்த நீதிமானின் காரியத்திலே தலையிடாதே. லாத்துவின் மனைவியிடத்தில் பேசின ஆண்டவர் உனக்காக தயவு வைக்கிற தேவன். பேசுவாரு.
நீதியை விளங்க பண்ணுவார். நீதியை விளங்க பண்ணுவார். அப்ப என்ன சோர்ந்து போக கூடாது. 1000 வரட்டும், 16 வரட்டும், உன்னை எதுவுமே அணுகாது. ஏனென்றால் உபாகமம் 32:30 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் 1000 பேரையும், சொல்லுங்க, 20 16 பேரையும் துரத்துவாங்களா? எத்தனை பேரை? அந்த 20 யாரு? நீங்கள் தேவனோடு இணைந்து விட்டால் அவர் உங்களோடு இருந்தார். அதான் இது. நீங்க தனித்திருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு சொன்னார், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க அவரோடு இணைஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்வாரு. எப்படியாவது செய்வாரு. ஒரு முறை நியூசிலாந்துல இருந்து நான் என்னுடைய மனைவியும் சிங்கப்பூருக்கு விமானத்தில் வரணும். வந்து ஏர்போர்ட்டில் வந்தாச்சு, எல்லாம் செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. இத்தனை மணிக்கு அந்த விமானம் சிங்கப்பூர் டயத்துப்படி 7 மணிக்கு வரும். என்னுடைய 2 பசங்களையும், அப்போ பெரிய பையனுக்கு 12 வயசு, சின்ன பையனுக்கு 8 வயசு. நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு டிக்கெட் எடுத்து, அவங்க 2 பேரையும் நீங்கள் அங்கே தெரிந்த அதிகாரிகள் இருந்ததுனால அந்த ஃப்ளைட்டில் அனுப்பிடுங்க, நாங்கள் 7 மணிக்கு வந்துடுவோம், அவங்களை 8 மணிக்கு நாங்கள் பிடிச்சிருவோம், நாங்கள் எல்லாம் ஒரு 4 நாள் சிங்கப்பூர்லேருந்து போகலான்னு சொல்லிட்டு போய் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். திடீர்னு ஃப்ளைட்டு கேன்சல். குவாண்டாஸ் போகாது, ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் போய் அங்கேருந்து டிரான்சிட் போக முடியாது. என்ன செய்யணுன்னே தெரியல. அந்த முழங்கால் பொடிட்டு அப்படியே ஏர்போர்ட்டில் போய் இயேசுவேன்னு சொல்லி அவ்வளோதான் ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ணும்போதே எனக்கு ஒரு உந்துதல், நீ போய் அந்த மேனேஜரை பாரு. சரி, நானும் அந்த பாஸ்டர் விக்கின்னு சொல்லி நல்ல ஒரு தேவ மனிதன், அவரை கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். அவர் உடனே சொன்னார், அப்படியே ஆமாம் அந்த ஃப்ளைட் கேன்சல். அவர் சொன்னார், எங்கள் நியூசிலாந்து ஏர்வேஸில் போகிறீங்களா? ஓகே. அது எப்போ போகும்? அது ஆஸ்திரேலியா போகாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிடும். நீங்கள் 7 மணிக்கு போகிறது பதிலாக 4 மணிக்கே போயிடுவீங்க. கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தார். ஒவ்வொரு காரியத்துக்கு எது கேன்சல் ஆனாலும் நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் நீங்கள் தள்ளப்படுவீங்க. என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு இக்கட்டில் சாத்தா அவங்களை தள்ள பார்ப்பான். 1000 வரட்டும், இவரை போய் பாரு, அவரை போய் பாரு, இல்லை நீ பேசு, இல்லை நீ உன் நியாயத்தை சொல்லு. யாரும் சொல்ல வேண்டாம், நீங்க நீதியை சொல்ல வேண்டாம், நியாயத்தை, நீங்க அமைதியை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. 1000 வந்தாலும் 16,000 வந்தாலும் உங்களை என்ன செய்யாது? ஒன்றுமே அணுகாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உபவாச ஜெபம் நடத்துகிறோம். செம்பட்டி என்ற இடத்துல ஒரு கண்மா தான், ஒரு கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் 1000கணக்கான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். இடம் பத்தலை. அடுத்த ஒரு இடத்த நாங்கள் 18 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போ ஏறக்குறைய 1.5 ஏக்கர் இருக்குது, போதுமான ஒரு இடம். அப்போ அதை அளக்கணும். பக்கத்தில் இந்து, அவன் அளக்கவே விட மாட்டேன்றான். இல்லை நீ அளக்கக்கூடாது, என் இடம் உனக்கு சேர்ந்துடும். பெரிய பிரச்சனை பண்ணி இது பண்ணான். சரி, அவன்கிட்ட நம்ம நீதியை போய் சொல்கிறதுக்கு இதெல்லாம் கட்டியாச்சு. அப்புறம் நான் ஜெபம் பண்ணு, என்ன இப்படி பெரும் பிரச்சனை பண்ணுறானே, என்ன செய்கிறது அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஃபோன் அடித்து அவர்கிட்ட பேசினேன். பாண்டி, உன் இடம் வேற, என் இடம் வேறையா, இது கர்த்தருடைய இடம்ப்பா, உனக்கு ஒரு அடி வேணும்னா சொல்லு, நான் விட்டு தர்றேன். ஒரு அடி வேணும்னா சொல்லு, விட்டு தர்றேன்னு சொன்ன உடனே அழுதுட்டான். நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இது கர்த்தருடைய இடம், நான் உங்கள் காரியத்தில் தலையிட மாட்டேன். இப்போ சொல்கிறாரு, ஆண்டவருக்கு வேணா இன்னும் ஒரு 1/2 ஏக்கர் நான் தர்றேன். எவ்வளோ ஆண்டவர் நல்லவர் பாருங்க. நம்ம தான் நிதானமாக இருக்கணும். விசுவாசி பதறுவதே இல்லை. சாத்தா ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து, கடன் பிரச்சனையை கொண்டு வந்து, வேலையில் போராட்டத்தை கொண்டு வந்து, இன்னைக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், இங்கே போகணும், இதை பார்க்கணும், இதை செய்யணும். இந்த நெருக்கத்தில் தான் நீங்கள் நிதானமாக இருக்கணும். இதில் தான் தேவ ஆலோசனை வேணும். தாவீது நெருக்கப்படுகிறான். ஒரு பக்கம் சவுல், இன்னொரு பக்கம் இந்த மற்ற நாட்டுக்காரர்கள் இவனை பிடித்து விடுவார்களோ, ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற, ஆமா அவங்க பிடிச்சு அவனை சவுல்கிட்ட உன்னை ஒப்படைப்பாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, தாவும் அவன் கூட இருந்தவர்களும் போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். சவுலால துரத்த முடிஞ்சோடைய தாவீதை கை வைக்கவே முடியல. ஏன்? கர்த்தர் அவன் கூட இருந்தா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்க போறாரு.
1000 வந்தாலும் 10000 வந்தாலும் உங்களை எதுவுமே அணுகாது. சிங்கத்தின் மேல நடப்பீங்க, வலு சர்ப்பத்தின் மேல மிதிப்பீங்க. ஏனென்றால் அதை மிதிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்க சூழ்நிலையை மாற்றி காட்ட போகிறா. இனி இந்த தேசத்துல உங்களை உயர்த்தி காட்ட போகிறா. ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவா. எழுந்து நின்று கொஞ்ச நேரம் எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போமா? சீக்கிரமா எழுந்திருந்து இயேசுவை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆவியானவரே, எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்திருப்போம். எஃப் மைனர் கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியா, சீக்கிரமா. நன்றி ஆவியானவரே. ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து எல்லா துயரம். 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதிப்போ. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. 2 கரங்களை அப்படியே உயர்த்தி கண்ணை மூடுங்க. 1000 நாள் இன்னைக்கு ஒரு நாள் மாற போகிறது. என் தேவனோடு இருக்கிற ஒரு நாள் மேலானது, ஒரு நாள் மேலானது. ஜெபிக்கிற நாளெல்லாம் மேலானது, உபவாசிக்கிற நாளெல்லாம் மேலானது, கர்த்தரை தேடி வருகிற நேரம் எல்லாம் மேலானது, வேதத்தை வாசிக்கிற நாளெல்லாம் மேலானது, ஊழியம் செய்கிற நாளெல்லாம் மேலானது, மேலானது. கர்த்தருனை மேன்மையாக வைக்க விரும்புகிறார். சகோதரனே, ஏன் போராடுகிறா? ஏன் தோல்வி? ஏன் வாசல் அடைக்கப்படுகிறது? ஏன் அடி மேல் அடி? ஏன் இழப்பு? ஏன் நஷ்டம்? எத்தனை நாளைக்கு நீ சமாளித்துக் கொண்டிருப்பா? எத்தனை நாளைக்கு இவரை பார்ப்போம் அவரை பார்ப்போம் என்று சொல்லுகிறார்? உனக்காக ஒரு தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். சின்னவன் 1000 பழகி பெருகுவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிக்க போறேன் என்று சொன்னவர் இப்பொழுது ஒரு வெண்கல கதவுகளை திறக்க போகிறார். சொல்லுங்க, இயேசு, ஜீசஸ், ஜீசஸ். விடாதே, வானம் திறக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, கிருபை உண்டாவதாக. இயேசு லெபே கமலரபோ ஏமனா சதலரபோ பாபாலமா. சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. அப்பா கூப்பிடுறாரு, மேலே வா, மேலே வா என்று சொல்லுகிறார். யோவானே, நடக்க போகிறதை காட்டுவேன் என்றவர் இனி பெரிதானவைகளை காண போகிறார்.
ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே பாடுங்கள். எங்கள் ஆராதனை அப்பா அப்பா சொல்லுங்க. என் நேரமெல்லாம் என் குடும்பமெல்லாம் என் பலனெல்லாம் உங்களுக்குத்தான். என் நேரமெல்லாம் என் நாட்களெல்லாம் என் பலனெல்லாம் உங்களுக்குத்தான். ஹல்லேலூயா வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் பாடுங்க அப்படியே. வல்லமை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு நீரூற்று பொங்குகிறது, வற்றி போன நீரூற்று பொங்குகிறது, இழந்த வல்லமை இறங்குகிறது, ஓ உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குகிறது. அற்புதம் நடக்குது. அப்பாவுடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்படுகிறது. சொல்லுங்க இயேசு. சொல்லுங்க வல்லமை 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 இறங்குகிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குகிறது. நானே அல்பா, நானே ஓமேகா, நானே உனக்கு தொடக்கம், நானே உனக்கு முடிவு. உன் வாழ்க்கை பாதியிலே முடிவதில்லை. லேமிகா பராபோ லேகே நாமா சந்தலா ரோய் ஏமே நா சந்தரபா. எஸ் வல்லமை வல்லமை இறங்குகிறது. உங்களை அறியாத மேற்கொள்ளுகிற வல்லமை விலகுகிறது. உன்னை ஒடுக்குகிறவன் இல்லாமலே போகிறான். உங்க ஜெப நேரத்தை திருடுகிறவன் இப்பொழுதே சிதறடிக்கப்படுகிறார். சொல்லுங்க வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. சிந்தையில ஒரு மாற்றா, இருதயத்தில் ஒரு மாற்றா, சரீரத்தில் ஒரு மாற்றா. எஸ் எஸ் ஏ பலவீனம் மாறுகிறது, கட்டிகள் கரைகிறது, தீராத வலிகள் மாறுவதாக, எலும்பு தேய்மானங்கள் மாறுவதாக, நரம்பு தளர்ச்சி மாறுவதாக, அலர்ஜி வியாதிகள் அலர்ஜி வியாதிகள் மாறட்டும். சவுண்ட குறைச்சு வச்சுக்கோங்க. அலர்ஜி வியாதிகள் மாறுகிறது. மைல்டா வாசிங்க. தேவ மகிமை இறங்குகிறது. சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, கர்த்தர் இறங்குகிறா, விழாவுகிறவராய் இருக்கிறா, இறங்கி விழாவுகிறவராய் இருக்கிறா. இல்ல இந்த நிலைமை உனக்கு நீடிக்க விரும்பல, இன்றைக்கு அதற்கு தான் உன்னை ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே நடத்த போகிறா. உன் குடும்பத்துக்கு திறந்த வாசலை வைக்க போகிறா. அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையிலே வைத்தாளா, கர்த்தர் தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்தா. திறந்த வாசல், அனுகூலமான ஒரு கதவு இந்த தேசத்திலே உங்களுக்காக திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. விரோதிகள் இல்லாமல் இல்லை. திறந்த வாசலை வைக்கிற தேவனுடைய காரா இப்பொழுது உன் வேலையில் ஒரு மேன்மையை தரப்போகிறது. நெருக்கடிகள் மாறப்போகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. இன்னொரு முறை ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரோடு இணைந்து கொள்ளுங்கள்.
எங்கள் ஆராதனை 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 அப்பா அப்பா எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த எஸ் எல்லா ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்படியே பாடுங்க. யெகோவா நீதியே யெகோவா சித்தேனோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சித்தேனோ ஆராதனை உமக்கே. ரெண்டு கர உயர்த்தி அப்படியே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்கள் எங்கள் ஆராதனை. Thank you Lord. மகிமையின் ஆவியானவர் இறங்குகிறீர், அசைவாடுகிறீர் அப்பா. Thank you Lord. It's wonderful Lord. நாங்க உங்களோடு தான் இருக்கோம். நீர் எம்மோடு இருக்கிற வலது கரத்தை பிடிச்சிட்டீங்க, தாங்க போறீங்க. சொல்லுங்க நன்றி. கர்த்தர் இறங்கி இருக்கிறா. தானியேலை சிங்க குகையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் உன் பிரச்சனை எல்லாத்திலிருந்து இப்ப வெளியே கொண்டு வராரு. ஒரு சேதம் இல்லாம வெளியே கொண்டு வராரு. சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படுகிறது. உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகிறது. ஒரு வழியாய் உனக்கு ரோதமாய் வந்தவன் இனி 7 வழியா ஓட போறா. உன் காரியத்துல தலையிடாதபடி ஆண்டவர் அவனை சிதறடிக்க போகிறாரு. இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது, கிருபை இறங்குகிறது, பிரசன்னம் இறங்குகிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குகிறது. மறுரூபம் அடைகிறீங்க, மறுரூபம் அடைகிறீங்க. உங்க குடும்பங்கள்ல உங்க வீடுகள்ல வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் தூதனை அனுப்புகிறார், இப்பொழுது அனுப்புகிறார். உங்களை கலங்க பண்ணுகிற வல்லமைகள் விலகுகிறது. லேகம்மா சப்பலரபோ ரிமா ஷதலரபகமலரப. Thank you Lord. Thank you Lord. உங்க இருதயம் ஒவ்வொரு நாளும் நீ எங்க போகுது. இனி மணிக்கணக்காக அவருடைய சமூகத்தில் இருக்கும்படியான ஒரு நாட்களை நேரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு அவரே உருவாக்கி தரப்போகிறார். அவரே உருவாக்கி தரப்போகிறார். இனி முகத்தை பார்க்க போறீங்க. உங்க பிரச்சனை எங்க போகுதுன்னு உனக்கே தெரியாது, உனக்கே தெரியாது. உன் பாரம் எல்லாம் விலக லகுவா மாற்றுவாரு. சுமைகளை லகுவா மாற்றுவாரு. அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்பட. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவா. கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே உனக்காக தீவிரமாய் செய்ய போகிறேன். இனி உன் காரியத்திலே மௌனமாய் இருக்க போவதில்லை. சொல்லுங்க இயேசு, ஜீசஸ், 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 ஜீசஸ். Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒளிவதில்லை, அழிவதில்லை. இது அப்படியே இன்றைக்கு நிறைவேறுவதாக, நடப்பதாக ஆண்டவரே. இன்றிலிருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பதாக. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் அப்பா.
100 பலன் கொடுக்கட்டும் அப்பா. 2 நாளாக அல்ல, 30, 60, 100, 1000 பலன் கொடுக்கட்டா. ஆண்டவரே, இங்க இருந்து வர்ற செய்தி எல்லாம் இனி நல்ல செய்திகளாய் இருக்கட்டா. கர்த்தர் கூட இருந்தார் என்ற செய்தியாக இருக்கட்டா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. யோசேப்பை வெளியே கொண்டு வந்து உயர்த்தினக்கரா, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை சகல காரியத்தில் உயர்த்துவதாக, மேன்மைப்படுத்துவதாக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.